தொடர் மழை காரணமாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் செல்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபால் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கோபால், இந்த ரசாயன நுரை குவியல் குவியலாக தேங்க என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மரணேஷ். தொடர் மழை காரணமாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் ஆற்றின் குவியாக செல்லும் ரசாயன நுரையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் நீர் பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகின்றன. நேற்று நிலவரப்படி அணைக்கு வினாடி 1126 கனஅடி நீர் வரத்து நிலையில் அணையிலிருந்து அதே அளவின் நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் இந்த நிலையில் இன்று வரத்து மேலும் அதிகரித்து அணையின் குவியாக தண்ணி வந்து கொண்டிருக்கு. அதாவது 1378 கனஅடி நீர் வரத்து உள்ள நிலையில் அணையில் மொத்தம் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 44.28 கனஅடியாக அணையில் தற்பொழுது 40.68 கனஅடியாக நீர் வரத்து நிலையில் இருந்து வினாடிக்கு 1272 கனஅடியாக நீரின் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றிலும் அதிக அளவின் நீரின் செல்லும் நுரையால் அதிக கடுமையான துரநாற்றத்துடன் குவியாக ரசாயன நுரையால் செல்கிறது. தொடர்பாக பல நாட்களின் முறையாக செல்வதாக ஓசூர் பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கர்நாடகா பகுதியிலிருந்து வரக்கூடிய இரவு நேரத்தில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளன. அந்த தொழிற்சாலைகள் இரவு நேரத்தில் மழை தண்ணி வருவதால் அந்த கழிவு நீர் மற்றும் இந்த கால்வாய் நீர்கள் திறந்து விடுவதன் காரணத்தினால்தான் இந்த நுரை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. பல முறையும் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இந்த நுரைக்கான காரணம் இதுவரைக்கும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபால்.